Hello friends, welcome to VTV Learning. நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க்ளோஸ் அண்ட் லோட் டூ. பவர்குரி எடிட்டர்லேருந்து எப்படி க்ளோஸ் அண்ட் லோட் ஆப்ஷனும் க்ளோஸ் அண்ட் லோட் டூ ஆப்ஷனும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்கிட்ட இருக்க இந்த டேபிளில் நான் பவர்குரிக்கு மூவ் பண்ணுறேன். ஓகே, டேட்டா லோட் ஆகிடுச்சு. அதே போல் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்ஸும் அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் டேட்டா டைப் அண்ட் நம்பர் டேட்டா டைப். ஓகே, ஸோ இந்த டேபிளில் நான் டைரெக்டாக க்ளோஸ் அண்ட் லோட் கிளிக் பண்ணுறேன். அது டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மள்ட்ட ஆப்ஷன் இருக்குது க்ளோஸ் அண்ட் லோட். அதுலேயே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே சேம் ஆப்ஷன் ரிப்பீட்டடாக காமிக்குது, க்ளோஸ் அண்ட் லோட் அப்புறம் க்ளோஸ் அண்ட் லோட் டூ. ஓகே, இந்த க்ளோஸ் அண்ட் லோடும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க க்ளோஸ் அண்ட் லோடும் ரெண்டும் ஒன்று தான். எதை கிளிக் பண்ணாலும் ஒரே மெத்தட் தான் வரும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் க்ளோஸ் அண்ட் லோட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு செப்பரேட்டாக டேப் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் என்னோடய டேட்டா, நான் என்ன டேட்டா வச்சுருந்தேனோ அதே டேட்டா இங்கே ரிப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு கொடுக்கும்போது பவர்குரி எடிட்டர் விண்டோலேருந்து நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா டைரெக்டாக ஒரு டேபிள் லோட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு டேபிள் டேட்டா வேணாம், எனக்கு வேறு மாதிரி தான் அவுட்புட் வேணும், பிவோட் டேபிள் இல்லை பிவோட் சார்ட் அப்படி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் திரும்ப அந்த டேபிளில் போய் க்ளோஸ் அண்ட் லோட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை கிளிக் பண்ணி கொரிஸ் அண்ட் கனெக்ஷனை கிளிக் பண்ணணும். நான் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறதால எனக்கு இங்கே ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் அந்த டேபிள். நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷன் க்ளோஸ் அண்ட் லோட் டூ பார்க்குறேன். பாருங்கள், அது கிரேட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒன் டைம் நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மெயின் டேபிள்லேருந்து உங்களால் வேறு ஒரு ஆப்ஷனுக்கு மூவ் பண்ண முடியாது. ஐ மீன் இந்த பவர்குரி எடிட்டர் ஓப்பன் பண்ணி இதுலேருந்து உங்களால் மூவ் பண்ண முடியாது இந்த ஆப்ஷன். பட் நமக்கு அல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது, அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், இதே க்ளோஸ் அண்ட் லோட் ஒன்றும் ஆகாது இதில். ஸோ இந்த டேபிள் நம்ம பார்த்தோம்ல, இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே அந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். ஸோ அது என்னென்னா, ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக லோட் பண்ணியிருக்க அந்த டேபிளை வேறு விதமாக மாற்றணும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பை டிஃபால்ட்டாக டேபிள் கிளிக் ஆகிருக்கு. அதுதான் உங்களோட டிஃபால்ட் ஆப்ஷன் க்ளோஸ் அண்ட் லோட். ஸோ இதில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு 3 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் PivotTable Report அப்படின்னு இருக்குது, கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா கீழே 2 ஆப்ஷன் எனக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், அப்புறம் நியூ ஒர்க் ஷீட். ஸோ நியூ ஒர்க் ஷீட்னு கொடுத்தோன்னா எனக்கு இன்னொரு ஷீட் க்ரியேட் ஆகி அதில் PivotTable வரும். எனக்கு வேண்டாம், நான் இதே எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு செல்லை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அது லோட் ஆகும். ஸோ நான் H1 கிளிக் பண்ணியிருக்கேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க ஒரு டேபிளை. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஆப்ஷன் மூவ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் டேபிள் டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு PivotTable வந்துருச்சு இங்கே. இப்போ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸை. டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். உங்களுக்கு PivotTable வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மெத்தட் மாறிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். சேம் மெத்தட். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கொரிஸ் அண்ட் கனெக்ஷன், ஒன்று PivotTable நீங்கள் லோட் பண்ணதால் PivotTable ஃபீல்ட்ஸ். ஓகே, நான் கொரிஸ் அண்ட் கனெக்ஷன் கிளிக் பண்ணுறேன். அகெயின் அந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் அண்ட் லோட் டூ. இப்போ நம்ம பிவோட் சார்ட்டுக்கு போகலாம். அதை கிளிக் பண்ணாலும் எனக்கு அதே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே எனக்கு லோட் ஆகட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுவும் அதே எரர் தான் சொல்லுது, நீங்கள் பிவோட் டேபிள்லேருந்து பிவோட் சார்ட்டுக்கு மூவ் ஆகுறீங்க, ஸோ பாசிபிள் டேட்டா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, மாறட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பிவோட் சார்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பிவோட் சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, இன்னொன்று பேக்ரவுண்டில் அதுக்கான ரெஃபரன்ஸ் PivotTable ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன PivotTableல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை தான் இது பிவோட் சார்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் அதே டிபார்ட்மெண்ட்டை ட்ராப் பண்ணுறேன், சேலரி ட்ராப் பண்ணுறேன்.
ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஒன்று பிவோட் டேபிள் அண்ட் பிவோட் சார்ட். ஓகே, சரி. இதில் நம்ம ஒரு நேம் ஆட் பண்ணி பார்ப்போம். என்னோடய டேட்டாவில், மெயின் டேட்டாவில் நான் ஒரு நேம் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் டேட்டா ஆட் பண்ணிட்டேன். இப்போ டேபிள் 3ல் போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேட்டாவை கிளிக் பண்ணி இங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆல் போடலாம். ஸோ ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஆட் பண்ணேன். ஸோ என்னோட ஓவரால் மேனேஜ்மெண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு டேட்டா மேனுவலாக என்ட்ரு பண்ணி பார்ப்போம். இதில் ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இயர்லியராக பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டில் 60,000 இருக்குது. இப்போ 1 more 60,000 ஆட் பண்ணுறேன். ஸோ 1,20,000 அதில் வரணும். இங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டில் 1,20,000 வந்துடுச்சு. சேம் இங்கேயும் அப்டேட் ஆகிடுச்சு. டேட்டா லேபிள் ஷோ பண்ணால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டுக்கு நேராக 1,20,000 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். அகெயின் நான் queries and connection போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். லோட் டு ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு பாருங்கள், நமக்கு இது கிரேட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதை கொடுத்தா அகெயின் எனக்கு எரர் வருது. என்னென்னா திரும்பவும் பாசிபிள் டேட்டா லாஸ் வரும். ஓகேவான்னு கேட்குது. எஸ், ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த பிவோட் டேபிள் போயிடுச்சு. என்கிட்ட பிவோட் சார்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த பிவோட் சார்ட்டும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்காது. டேட்டா ரேஞ்ச் நம்ம எங்கே செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் டம்மி பிவோட் சார்ட் தான். நீங்கள் டெலிட் பண்ண வேண்டியதான் இது. இது கனெக்ஷன் ஒன்லி. அப்படின்னா உங்கள் டேட்டாலேருந்து கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த ஒரு டேபிளும் இங்கே பார்க்க முடியாது. ஆர் இது எந்தவித டேபிளும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணாது. பட் ஜஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் உங்களோட ப்ரைமரி டேபிளில் லோட் பண்ணுறீங்களோ அதை ஒரு கனெக்ஷன் ஆகிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஃபர்தராக வேறு ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கனெக்ஷனை நீங்கள் பிவோட் டேபிளாவோ சார்ட்டாவோ மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதுதான் க்ளோஸ் அண்ட் லோட் அண்ட் க்ளோஸ் அண்ட் லோட் டு ஆப்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின், சஜஷன்ஸ், ரெக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.